அண்மைச் செய்தி. வெளிநாடுகளுக்கு வேலை தேடிச் செல்லும் தமிழக இளைஞர்களுக்கு அயலக தமிழர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து 83 தமிழர்களை மீட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். தமிழக இளைஞர்களுக்கு அயலக தமிழர் நலத்துறை என்ன மாதிரியான எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க பாஸ்கர். தமிழ்நாட்டு இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்வது, தகவல் தொழில்நுட்ப பணி ஐடியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு இந்த சுற்றுலா விசாவில் அழைத்து செல்றாங்க. அங்கு சென்றவுடன் சட்டவிரோதமான இணையதள நடவடிக்கையில ஈடுபடுமாறு அங்க கட்டாயப்படுத்துறாங்க. ஏஜென்ட் மூலமாக போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக அவங்களுக்கு தெரியாம அங்க போயிட்டு சுற்றுலா போயிட்டு அங்க சட்டவிரோதமான பணிகளை அவங்களை உட்படுத்தப்படும் போது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. இதன் காரணமாக அதுல அந்த மாதிரி சிக்கி தவித்த ஒரு 83 தமிழர்களை அயலக தமிழர் நலத்துறை என்பது மீட்டெடுத்திருக்கிறது. எந்த பணிக்கு செல்றாங்க, யார் மூலியமாக செல்றாங்க அப்படிங்கிற தகவலை எல்லாரும் அயலக தமிழர் நலத்துறைக்கு தெரிவித்து அதன் அடிப்படையில் செல்ல வேண்டும். ஐடி, டிஜிட்டல் சேவை என்று சந்தைப்படுத்தும், மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என்று சொல்லி கூட்டு போவாங்க. அப்ப போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த கம்பெனி ஜெனுவனான கம்பெனியா அப்படிங்கறதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். தாய்லாந்து, கம்போடியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இதே நடைமுறை தான் கடைபிடிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு தான் அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அயலக நலத்துறை இதுக்கான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மோசடி மற்றும் இதுல மாட்டிக்காம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆட்சேர்ப்பு முகவர்கள் வேலை எந்த நிறுவனம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு தான் போகணும். ஒர்க் பர்மிட் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போகணும். இதுக்காக இந்திய தூதரகம், அயலக தமிழர் நலத்துறை என்பது அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதற்கான ஒரு தொலைபேசி எண்ணு, மின்னஞ்சல் எண் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதன் மூலமாக போகணும். எங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அயலக நலத்துறையில ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பதிவு செஞ்சுட்டு போனா அவங்க ஈஸியா கான்டாக்ட் பண்றதுக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கறதான் இந்த அயலக நலத்துறை இதன் மூலமாக தெரிவித்திருக்காங்க. எந்த ஒத்துசால போகக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லை. முகவர்கள் மூலம் போகாம கம்பெனிகள் மூலமாக நேரடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகணும். ஏஜென்ட் மூலியமாக போறவங்க கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். அந்த கம்பெனி சரியான கம்பெனியா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அயலக நலத்துறை மூலமாக அதை வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த அறிக்கையினுடைய முழு சாராம்சமாக உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.